ரீல்ஸ் பார்த்த கிளி. ஒரு சின்ன நகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரு கிளி வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அது எப்பவும் பக்கத்துல இருக்கிற பார்க்ல போய் தனக்கு தேவையான உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு, அடுத்து வர காலங்கள்ல உணவு தேட முடியாத நிலை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு நிறைய உணவுகளை எடுத்துட்டு வந்து தன்னோட பொந்துல சேமிச்சு வைக்கும். அப்படி ஒரு நாள் அந்த கிளி உணவு தேடிக்கிட்டு இருந்தப்போ அது கண்ணில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பட்டுச்சு. அது யாருதுன்னு பார்த்துச்சு கிளி. ஆனால் அங்கே யாருமே இல்லை. இது யாரோ தவற விட்டுட்டாங்க. இது இங்கேயே கிடந்தா கெட்டு போயிடும். இதை எடுத்துட்டு போய் பத்திரமா வைப்போம். நாளைக்கு பார்க்குக்கு வர மனிதர்கள் கண்ணில் படுற மாதிரி வைப்போம். அப்படி செஞ்சா அந்த ஸ்மார்ட் ஃபோன் உரியவங்க கையில் போய் கிடைக்கும்னு நினச்சது அந்த கிளி. உடனே பறந்து போய் அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்த கிளி தன்னோட பொந்தில் கொண்டு போய் வச்சுக்கிச்சு. அப்போ திடீர்னு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து ஆப் திறந்துச்சு. அதில் பறவைகள் டான்ஸ் ஆடுற வீடியோ ஓடுச்சு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கிளி தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் சூடான ஸ்மார்ட் ஃபோன் குளிருக்கு இதமாக இருந்துச்சு. அன்னையிலிருந்து உணவு தேடக்கூட வெளியே போகாமல் இருப்பிடத்திலே இருந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சிச்சு. 2-3 நாள் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்த கிளி அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் நின்று போச்சு. அப்போ தான் கிளிக்கு புரிஞ்சுது, தான் 2-3 நாளாக எதுவுமே சாப்பிடாம, உணவு தேடாம, உணவு சேமிக்காம தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோ பார்த்து நேரத்தை வீணடிச்சிருக்கோம்னு. ரொம்ப பசி எடுத்த கிளி உணவு தேடலாம்னு கிளம்புச்சு. தொடர்ந்து இருப்பிடத்திலேயே சாப்பிடாம கிடந்த கிளி பறக்க கூட தெம்பு இல்லாமல் போச்சு. அப்போதான் ஸ்மார்ட் ஃபோன் ஒழுங்கான ஒழுக்கத்தோடு பயன்படுத்தணும், தன்னை போல நேரங்காலம் இல்லாமல் பயன்படுத்தினா துன்பந்தான் வரும்னு புரிஞ்சுக்கிடுச்சு. அன்னையில இருந்து அந்த பார்க்குக்கு வர குழந்தைகள் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறத பார்த்தா உடனே போய் அதை தட்டி விட ஆரம்பிச்சிச்சு கிளி. அதனால் அங்கே வர்ற குழந்தைகள் பார்க்குக்கு வந்தும் ரீல்ஸ் பார்க்காம ஓடி ஆடி விளையாண்டு தங்களோட உடம்பை மட்டும் இல்லாமல் மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, எதையும் அளவோட பயன்படுத்தணும். குழந்தைகள் நல்லா விளையாடணும், படிக்கணும். ஃபோனுன்றது தேவையான அப்போ மட்டும்தான் பயன்படுத்தணும். அதிலே மூழ்கி நம்மளுடைய எதிர்காலத்தில் இழந்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல கதைகளை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.